வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் பொள்ளாச்சி பகுதியினுடைய கோரிக்கை. பொள்ளாச்சியிலிருந்து ஒரு முன்பதிவில்லாத ரயில் காரைக்கால் வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அந்த பகுதி மக்களை நம்ம சந்தித்து பேசும்போது அவங்க சொன்னாங்க. எதுக்காக நீங்கள் காரைக்கால் வரைக்கும் ட்ரெயின் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பொள்ளாச்சியிலிருந்து திருச்சி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் கிடையாது. திண்டுக்கல் வரைக்கும் கூட ட்ரெயின் இருக்குது, திருச்சி வரைக்கும் கிடையாது. அதே மாதிரி தஞ்சாவூர் வரைக்கும் கிடையாது, காரைக்காலுக்கு போகக்கூடிய ட்ரெயினும் கிடையாது. இந்த பகுதிகளை இணைக்கக்கூடிய விதமாக தினசரி ஒரு முன்பதிவில்லாத ரயில் இயங்க வேண்டும். அப்படி இயங்குச்சு அப்படின்னா இங்கிருந்து திருநள்ளாறு மற்றும் தஞ்சாவூர் இந்த பகுதிகளுக்கு செல்றதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேளாங்கண்ணிக்கு செல்லணும் அப்படின்னாலும் இந்த ரயிலை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆக தினமுமே காலை நேரத்தில் பொள்ளாச்சியிலிருந்து புறப்பட்டு திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர் வழியாக இந்த ரயிலானது நாகப்பட்டினம் போய் அங்கிருந்து காரைக்கால் வரைக்கும் போச்சு அப்படின்னா உண்மையிலேயே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரிட்டர்ன்லையும் இந்த ட்ரெயின் அங்கே இருந்து புறப்பட்டு வந்தது அப்படின்னா நல்ல ஒரு இணைப்பாக இருக்கும் டெல்டா பகுதிக்கும் பொள்ளாச்சி பகுதிக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணம். உண்மையிலே இது நியாயமான கோரிக்கையும் கூட. ஏன்னா இந்திய ரயில்வே எல்லா பகுதிகளையும் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தமிழகத்திலேயே முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தின் பொள்ளாச்சியையும் கிழக்கில் இருக்கக்கூடிய காரைக்காலையும் இணைக்கும் விதத்தில் இந்த ரயில் இருந்தது அப்படின்னா பல்வேறு பயன் தரக்கூடிய ரயிலாக இருக்கும். பல்வேறுபட்ட மக்களுக்குமே அது நல்ல பயனாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.